வணக்கம். நேற்று தான் ஷார்ட்டாக சொல்கிறீங்களோ? போதும் போதும் தாத்தா. என்ன தாத்தா உங்களது வீடியோவெல்லாம் வியூவர்ஸுங்களும் சப்ஸ்கிரைபர்களும் 1 2 3 இருக்குது தாத்தா. அதுவே எனக்கு மகிழ்ச்சி, அதுவே எனக்கு போதும். வேண்டுமென்றால் இப்படி சொல்லலாம், ஆரம்பமாவது 1 2 3 தான். அது எங்கே முடியுமோ யாருக்கு தெரியும்? எண்ணிக்கையில் அடங்காது. ஏன் தாத்தா எண்ணிக்கை தெரியாதா? இல்லை, சொல்கிறேன், போதும். அதிக வியூவர்ஸ்களையும் அதிக சப்ஸ்கிரைபர்களையும் வாங்கி அவசரப்படாது. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கிறது, அது உங்களிடம் இருக்கிறது தாத்தா. நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், எனக்கு அதிகம் வேண்டாம். எதுவுமே எனக்கு அதிகமாக வேண்டாம். ஏனென்றால் அதிகமாக பெற்றவர்களெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுளே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆசைப்படாதே, அவதிப்படாதே, ஆசை வைக்காதே, அவதிப்படாதே. போதுமென்ற மனமே அப்புறம் என்ன பொன்சை விலங்கா இதில் விரும்பா ஏதோ ஒன்று. நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு இந்த கரும்பு மாதிரி இனிமையாக இருக்குது. சொல்லுங்களே, உங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுகிறேன். அதிகம் ஆசைப்படாதீர்கள். நமக்கு அதிக சொத்துக்கு வேண்டும், அதிக பணம் வேண்டும், நமக்கு அதிக நிலம் வேண்டும் என்று கவலைப்படாதது. நமக்கு தேவையானது 6 அடி நிலமே போதுமடா, இல்லைனாக்கா 8 அடி நிலம். அடி அடங்கும் வாழ்க்கையடா. ஐதர் 6 6 8 நிலமே சொந்தமடா. அப்படி இருக்கும்போது எங்கே பார்த்தாலையும் அவன் அன்றைக்கி சொன்னான், தாத்தா பாருங்க என்னுடைய நிலம் எங்கே இருக்குது தெரியுமா? அதோ அந்த மலை தெரியுது, அந்த மலை அடிவாரம் தெரியுது, அந்த அடிவாரத்திலிருந்து இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் அங்கே ஒரு மலை தெரிகிறது, அங்கே ஒரு பெரிய கழனி இருக்கிறது, கரும்பு தோட்டம் இருக்கிறது. இந்த பக்கம் பாருங்கள் வாழைத்தோட்டம் இருக்கிறது. இந்த பக்கம் பாருங்கள் அந்த 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 ஊர் எல்லை தெரிகிறது. அவ்வளவு தூரம் என்னுடைய இடம் தாத்தம். அப்படி என்று என்னுடைய உறவினர் ஒரு முறை எனக்கு சொன்னதை ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இது 2வது முறையாக சொல்லுகிறேன். நாம் ஆசைப்படக்கூடாது. ஏதோ நம் எண்ணங்களை நிறைவேற்றிவிட்டால் போதும். நம்ம எண்ணங்கள் சொல்லுங்கள் தாத்தா. அது மாதிரி நம்மளுடைய எண்ணம் என்ன, அவ்வளோ போதும். ஆசை வைக்காதீங்க. நிறைய பணம் வேண்டும் என்று கவலைப்படாதீர்கள். பாவம், இவரும் இளைய தளபதி ஆசைப்பட்டோம். இவ்வளவு பேர் அவரை ஆதரிப்பார்கள் என்று நினைத்தாலோ நினைக்கலையோ கண்டிப்பாக நினைத்திருக்க மாட்டார். அங்கே ஒரு கணிப்பு ஆளர்கள் கூட யாரை சொன்னாங்க, இவருக்கு என்ன அங்கே இருந்தாலும் ஒரு 4 சீட்டு வந்தால் ஜாஸ்தி, இவனுக்கு என்ன தெரியும் நடிகன் அப்படின்ட்டு. அப்படித்தான் நான் எம்ஜிஆருக்கு கூட அப்படித்தான் சொன்னாங்க. இவன் ஒரு கூத்தாடி, சினிமாவில் நடிப்பதற்கு முன்னே இவர் ஒரு கூத்தாடி, சினிமாவில் நடித்து விட்டால் போதுமா, அரசியலில் இறங்கிவிட்டால் அந்த மக்களுடைய கதி என்ன என்றெல்லாம் சொன்னார்கள். அவர் எந்த ஒரு நிலைக்கு வந்தார் பார்த்தீர்களா?
அனைவருடைய உள்ளங்களில் நம்ம இடத்தை பிடித்து விட்டார். அதே போல தான் இவரும் நினைக்காதது நடந்து விட்டது. அம்சங்களே, இப்போது இவருக்கு பிரச்சனை அதிகமாகிவிட்டது. எப்படியா இதெல்லாம் சமாளிக்க போகிறோம் என்ற ஒரு சிந்தனை வந்தது. வந்து இருக்கும் வரலாம், ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக நம்ம அரசியலில் நிற்கலாம். அவர் அவர் நின்றார், இவர் நின்றார், நம்மளும் நினைக்கலாம். காசுக்கு பஞ்சம் இல்லை. கடவுள் கொடுத்த காசு நிறைய இருக்கிறது. எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டு ஆட்சி அரசனாகி விடலாம் என்று ஆசைப்பட்டார். கடவுள் அவரையும் ஆசீர்வதித்தார். ஆனால் இப்பொழுது தலைபாரம் அதிகமாகிவிட்டது. அவருக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கும், என்னடா அது, அந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, நமது மாகாணத்துக்கு அடுத்த மாகாணத்துக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? இந்த எதிர்கட்சிக்காரர்கள் ஏதோ நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்றால் எதிரில் உள்ள நாற்காலியில் அவன் எதிராளி வந்து உட்கார போகிறாரு, அவன் எப்படி சமாளிக்க போகிறோம்? கொஞ்ச நாள் கூட நிம்மதி அமைதி இல்லை. இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு விட்டது. பார்த்தீங்களா, ஆசை வைக்காதே அவதிப்படாதே என்று. அதே சமயத்தில் கடவுள் இது இவனுடைய வேலை இல்லை, இவனை ஆசை தானாக நிறைவேறவில்லை. இதற்கு கடவுள் பக்க துணையாக இருந்து அவரை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படியும் இருக்கிறது. இவனை வழி நடத்துவது அவருடைய பொறுப்பு. அனைத்தையும் அவரிடம் ஒப்பிட்டு விடலாம். தாத்தா என்னங்க தாத்தா நீங்கள் ஜம்ப் ஆகிறீங்களோ, ஆசை வைக்காதேன்னு சொன்னீங்களோ, இப்போ என்னென்னவா சொல்கிறீங்களே? நாம் சொல்வதில்லை. ஆசை வைத்தால் அமைதி கிடைக்காது. ஆனால் அதில் ஈடுபட்ட பிறகு ஆண்டவன் நம்மை காப்பாற்றுவார் என்று இருக்கலாம். அதற்கு முன்னே ஆசை வைக்காது. ஆசைப்பட்டவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இல்லை. அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கவும் இல்லை, அவனுக்கு மன நிம்மதியும் இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு அதிகம் வேண்டும். அது 1, 2, 3 போதும். ஆமாம், ஒருவேளை மழை கொட்டுற மாதிரி திடீர்னு இருக்கும். முதல்ல மழை வர மாதிரி நினச்சினே இருந்தாக்கா சொல்ல ஒரு கல் மலையாக கொட்டுது. அந்த கல் மலையில் இவன் தலையெல்லாம் ஒடிந்திருக்கும், அவனுடைய வீடுகளெல்லாம் நாசமாயிட்டு இருக்கும், மரங்களெல்லாம் அழிந்துபட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆசீர்வாதமும் கடவுளால் கொடுக்க முடியும். வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் கிடைத்தால் போதும். அதே தண்ணீரை நம்ம அதிகமாக எதிர்பார்த்திருந்து ஊரையே அழித்து விடும். சுனாமி சுனாமி நமது வாழ்க்கையில் சுனாமி வேண்டாம். அந்த 1, 2, 3 ஆரம்பமாவது என்னது 1க்கு 1, 2, 3க்குள்ளே நினச்சிக்கிட்டு அதோட நமக்கு நம்ம ஒரு முடிவு ஏற்பட்டாலே போதும். அந்த நிலையில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மனசில் வந்ததெல்லாம் நான் சொல்லி நிற்கிறேன். எனக்கு அந்த சந்தோஷமே போதும், எனக்கு சக்ஸஸ் வேண்டாம். உண்மையிலேயே சொல்லுகிறேன். ஒன்றை சொல்லட்டுமா, உள்ளத்தோடு சொல்லட்டுமா? உள்ளது சொல்வேன். சொல்லுங்க தாதா, என்னன்னு? உண்மையிலே எனக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை. பணத்தை பார்த்தாலே எனக்கு பயம். அது எப்படியாவது நாம் சமாளிக்க போகிறோம்? கைக்கும் வாய்க்கும் இருந்தால் போதும். சாகும் வரை கைக்கும் வாய்க்கும் கிடைத்தாலே போதும். அதற்காகத்தான் நாம் சம்பாதிக்கிறோம். மனிதன் ஆடுவதும் பாடுவதும் புவாக்கு, அது புவாக்கா சோத்துக்கு. அந்த அளவில் இருந்தால் போதும். கோட்டையை கட்டி விடலாம், அதை சுற்றி பீரங்கிகள் வைக்கலாம், அவனை சுட்டு விடலாம் என்றால் அவன் நம்மை சுற்றி விடுவான். அந்த
விதமான மரணம் நமக்கு தேவையில்லை. கிடைத்ததை வைத்துக்கொண்டு நம்ம சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்வோமா? சொல்லுங்களேன். நான் இதை சொல்வதற்காகத்தான் அங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, ஆசை வைக்கக்கூடாது, கிடைச்ச வரையும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருந்தால் போதும். இங்கே நிம்மதி, அந்த நிம்மதி கிடைச்சால் போதும். அதிகமான சொத்துக்களும் எதுவுமே தேவையில்லை. அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க பாட போத நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே, நிம்மதி வேண்டும் நமக்குள்ளே. ஓகே, கிடைச்சது சின்ன சந்தோஷமாக இருக்கும். தயவுசெய்து ஆசைப்படாதீர்கள் என் செல்வங்களே, ஆசைப்படாதீர்கள். மோசம் போவீர்கள், அமைதியை இழப்பீர்கள், பகைமையை எதிர்பார்க்க வேண்டியதாக வரும். உன் மீது எல்லோரும் பொறாமைப்படுவார்கள். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட நீ மேல்வாராக நீ சம்பத்தாக இருப்பது மாதிரி அவனுக்கு தெரிஞ்சால் கூட நம்மை அட்டாக் பண்ண வருவான். ஒரு மைனர் மாதிரி, மைனர் ஜாலி பாக்கெட் காலி அப்படின்னு. பாக்கெட் காலியாகுது அவனுக்கு தெரியாது. அவங்களுக்கு நம் மைனராக இருப்பதான் தெரிந்து கொண்டு நம்மை கொல்ல பார்ப்பான். நாம் எப்போதும் கடவுளை நினைத்துக் கொள்வோம். அப்பா, அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும், இன்றைக்கு தேவையான உணவை எங்களுக்கு என்று தாரும். இன்னும் தினம் நம்ம ப்ரே பண்ணுவோம், அன்னன்னைக்கு கேட்குவோம், அன்னன்னைக்கு கிடைக்கும். அன்றன்று உள்ள எங்கள் அப்பம் எங்களுக்கு இன்று தாரோம். சொல்லுங்க, அன்றாட உணவை எங்களுக்கு அன்றன்று தாரோம், இன்று தாரோம். நாளைக்கு வருங்காலத்துக்கு தேவையானதெல்லாம் எங்களுக்கு இப்பயே வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை. அந்த கடவுளும் அவருக்கு நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. கடவுளிடம் நான் இப்போ எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்றால், அன்றாட உணவை எங்களுக்கு அன்றென்று தாரோம், அதை இன்றே தாரோம். அன்னன்னைக்கு தேவை அன்னன்னைக்கு கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஓகே சொல்லுங்களே, ஆசைப்படக்கூடாது. என்னடா நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரல, வியூவர்ஸுங்களே இல்லை, மனம் பிடித்தவர்கள், இரக்கமில்லாதவர்கள் அப்படி நாம் நினைக்கக்கூடாது. நான் உண்மையை சொல்லுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எதை சொல்லி அதை மறந்துட்டேன், இப்போ ஞாபகம் வந்துச்சு. சத்தியம், அப்பப்போ சத்தியம் என்றால் கடவுளுக்கு ஈக்குவலாது. அப்பப்போ அது சத்தியம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, கடவுள் பேரை வீணாக்கக்கூடாது. அதை நான் இப்போ சொல்கிறேன். சத்தியமாக எனக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை. தாத்தா நீங்கள் போய் சொல்கிறீங்களோ? போய் சொல்லவில்லை, சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்லுகிறேன். எனக்கு பாருங்கள், இதே சமயத்தில் சலசலன்னு நிறையா சப்ஸ்கிரிப்ஷன்களும் வியூவர்ஸுங்களும் அதிகமாக வந்துகிட்டே இருந்தாக்கா எங்கள் ஆர்ட்டெல்லாம் திகில் ஆகும். நான் வந்துட்டேன் அப்படியே ஜாஸ்தி வந்துச்சோன்னா எனக்கு அதிக பணம் வர மாதிரி தான் எனக்கு ப்ராப்ளம் வந்துடும்ன்ட்டு பயம். அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாக்கிட்டோட எனக்கு சந்தோஷம். ஒன்று கேட்கட்டுமா உங்களிடம்? எனக்கு யாரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் பாருங்க தாத்தா பேசுகிறத, அவருடைய கற்பனைகளை, அவருடைய நல்ல கருத்துக்களை கேளுங்க. ஓகே சொல்லுங்களேன்.